ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லா கருகருன்னு அடர்த்தியாக நீளமாக வளரக்கூடிய ஒரு மாஸ்க்கு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாஸ்க்கை நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா சின்ன சின்ன முடிகள் முளைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதுவும் இல்லாமல் முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆயிரும். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் பொடி எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் பொடி 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் விட்டமின் சி இருக்குது. அது மாதிரி மருதாணி பொடி எடுத்துக்கோங்க. 1½ ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மருதாணி நம்ம முடியை சுத்தம் பண்ணி நல்லா பளபளப்பை கொடுத்து முடி வளர வைக்கிறதும் இல்லாமல் ஒரு முடியை நல்லா கருமையாக்குறதுக்கும் குளிர்ச்சி கொடுக்கறதுக்கும் உதவுது. அதே மாதிரி அவுரி இலை பொடி அடுத்ததாக எடுத்துக்கோங்க. அது 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கருமையாகவும் நல்லா முடி வளர்ச்சியும் சூப்பராக இருக்கிறதுக்கு உதவுங்க. இதெல்லாம் டீ டிகாஷன் வச்சு, அதாவது தேயிலை தூளை நல்லா கொதிக்க வச்சு அந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பொருள் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். என்னோடய வீடியோவை பிடிச்சிருந்தா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஏற்கனவே என்ன சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்ததாக நம்ம போடக்கூடிய பொருள் வெந்தயம். வெந்தயத்தை முந்தின நாளே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த வாட்டரையும் மிஸ் பண்ணாதீங்க. வெந்தய தண்ணியும் ஊற்றிக்கோங்க. வெந்தயம் நல்லா ஸ்கேல்ப்பை சுத்தம் பண்ணி முடியை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நம்ம கலந்து வச்சுக்கிட்ட அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதில் நெல்லிக்காயோட சத்துக்கள் இருக்குது. அது மாதிரி அவுரி இலை, மருதாணி நல்லா முடியை சைனிங்காக கொடுக்கும். முடி வளர்ச்சிக்கும் நல்லது. அவுரியும் அந்த மாதிரி தான். கலர் மட்டும்தான் கொடுக்குற பொடி கிடையாது. அவுரியும் ஒரு முக்கியமான முடி வளர்ச்சிக்கு நல்ல ஒரு பொருளாக்குங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா சாஃப்டாக பட்டு போல் இருக்குங்க. யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாஸ்க்கு. முடி வளர்ச்சிக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு மாஸ்க்குங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு பாருங்கள். முடி எப்போவுமே கருமையாகவே இருக்கும். நல்லா முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரும். முதல்ல கொட்டுறது நின்றுங்க. முடி முதல்ல நமக்கு கொட்டுறது நின்னாலே கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாஸ்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. செம்ம ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது கூடவே இன்னொரு பொருள் சேர்த்துக்கலாம். அதாங்க விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெயில் அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குங்க. அதாவது ஸ்கேல்ப்பில் நல்ல முடியை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு உதவுங்க விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் அதே மாதிரி சூட்டுடம்புக்கு அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பிருவங்கள்லாம் கூட விளக்கெண்ணெய் தேய்ப்பாங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு எண்ணெய் தாங்க விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. குளிர்ச்சியாக இருக்கிறவங்க விளக்கெண்ணெய் அவாய்ட் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க. குளிர்ச்சியாக இருக்கிற முடி இருக்கிறவங்க, ஹீட் பாடி இல்லாமல் குளிர்ச்சியாக எனக்கு இது போட்டாலும் சேராது, மருதாணி சேராது, அவுரி இலை சேராது, அப்புறம் குளிர்ச்சி எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாஸ்க்கை சுடு தண்ணி வச்சு கொஞ்சமாக சூடுபடுத்திட்டு தலைக்கு மாஸ்க்கு போடுங்க. அதிக நேரம் வச்சுருக்க வேண்டியதில்லை. ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் அலசிடலாம். நல்லா அலசிடுங்க முடியை. மாஸ்க் எந்த மாஸ்க்காக இருந்தாலும் நல்லா அலசிட்டு, தண்ணி நிறைய பிடிக்கும். நல்லா அலசிட்டு வந்தீங்கன்னா தலையில்
அந்த திப்பி திப்பியாக இருக்கிறது இருக்காது. அது மாதிரி முடி காயாமல் சீப்பை போட்டுறாதீங்க. இதை மாஸ்க்கை போடுறதுக்கு முன்னாடி தலைக்கு சிக்கு எடுத்துக்கோங்க. தலைமுடி சிக்கு எடுக்கும் போது இந்த மாதிரி சீப்போட பின்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு இந்த பாட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டிமார்கள்லாம் வந்து மைகோதி அப்படின்னு சொல்லிட்டு வச்சு எடுப்பாங்க அந்த நீளமான குச்சியில். அதே மாதிரி மெத்தடில் தான் நம்ம சிக்கு ஃபஸ்ட் எடுக்கணும். அது மாதிரி இதில் ஃபுல்லாக இழுத்துட்டு கீழே இருந்து தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கு எடுத்துட்டு சீப்பை வச்சு மேலே சீவிக்கிட்டு வரணும். கீழே இருந்து தான் முதல்ல சிக்கு எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மாஸ்க்கு பார்ட்டாக பிரித்து ஸ்கேல்பில் படுற மாதிரி முதல்ல அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முடிக்கு அப்ளை பண்ணுங்கள். பாருங்கள், என் முடி வரைக்கும் நல்லா கருகருன்னு இருக்குங்க. நான் இந்த மாதிரி மாஸ்க்கு போடுறதுனால தான் எனக்கு முடி கருப்பாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றிகள். பாருங்கள், நான் குளிச்சுட்டு வந்துட்டு எப்படி இருக்குது முடின்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.